ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியோலனோட 1 இயர் செலிப்ரேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிரியோலன் கதை எப்படி உருவாச்சு, அங்கே நடந்த ஃபன்னான விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டாட் ஸ்டோரி சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி பிரியோலன் கதை எழுத ஆரம்பித்தேன்னா, அப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜெசிகா கதையை நான் முடிச்சிருந்தேன். சரி, ஜெசிகாவை முடித்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஏதாவது யூடியூப்பில் நம்ம புதுசாக ஒரு கதையை போட்டாக்கணும்னு சொல்லிட்டு என்ன கதை போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐடியாவே சுத்தமாக வரல. என்னடா அது, 2 கதையில் அப்படியே நம்ம நிற்கிறோமே, மூணாவதாக ஏதாச்சும் ஒரு கதை நம்ம யோசித்து சூப்பராக ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு யோசனையும் மைண்டுக்கு வரவே இல்லை. சரி, ஏதாச்சும் ஒரு பழைய கதையை நம்ம எழுதுவோம், அதாவது கடந்த காலத்து கதையை நம்ம ஏதாச்சும் ஒன்று எழுதுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, எழுதுகிறோம், அதே ஒரு வார் கதை எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்து எழுத ஆரம்பித்தேன். இந்த பிரியோலன் கதை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு புதிய கதாநாயகன் உருவாகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு அமைச்சேன். கதாநாயகன் உருவாகிறான், சரி ரைட்டு, எப்படி உருவாக்குவான் அப்படின்னு யோசிக்கும் போது கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்வாடை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பேன், ஃப்ளாஷ்பேக் கதை. அந்த ஃப்ளாஷ்பேக் கதைக்கும் அந்த ஸ்வாடுக்கும் ப்ளஸ் அந்த ஹீரோக்கும் சம்மந்தம் இருக்குது இந்த கதையில். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம், பிரியோலன் கதை அந்தளவுக்கு ரீச் ஆகலை, ஆடியன்ஸும் சரியாக பார்க்கல, அப்புறம் எதுக்காக 1 இயர் செலிப்ரேஷன்னு நீ இதை கொண்டாடுற அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். கரெக்டு தான். ஆனால் நான் இந்த கதையை போட்டு 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துலையாச்சும் கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய செலிப்ரேஷன் தான். என்னோடய கதையை மக்களாகிய உங்ககிட்ட நான் சேர்க்குறேன். அதை ரீச் ஆகிறதும் ஆகாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இருக்கிறவங்க அதிகமாக விரும்புகிற ஸ்டோரிஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹாரர் தான். ஹாரர், த்ரில்லர், மிஸ்ட்ரி, இது 3த்தையும் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி எனக்கு தோன்ற ஹாரர், மிஸ்ட்ரி, த்ரில்லரான கதையை தான் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் இப்போதைக்கு 3 கதை தான் ஓரளவுக்கு ஹிட் ஆகிருக்கு. முதல் கதை மர்டர், சதுரன் ஐலாண்ட், அப்புறம் மர்டர் 2. இப்போ ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணியிருக்கிற த ரூம் நம்பர் 7 ட்ரெய்லர், இது மட்டும்தாங்க இப்போதைக்கு ரீச் ஆகிருக்கு. மற்ற கதை எல்லாமே எனக்கு ஃப்ளாப்பு தான். இந்த 3 கதை தான் இப்போதைக்கு உங்களோட பார்வைக்கு வந்திருக்கு. இன்னும் மிச்ச கதைகளும் நான் வச்சுருக்கேன், ஆனால் அது ஆடியன்ஸ் சரியாக பார்க்காதனால கதை ரீச் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னு தாராளமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் யாரையும் பாருங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பாருங்கள். ஓகே, இப்போ கதைக்கு வருவோம். ஒரு கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறதே அந்த வில்லன் தான். ஸோ வில்லனை அந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த கதையில் வில்லன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான். ஒரு எலி மனிதன். நார்மலாக ஒரு கதையில் பார்த்திங்கன்னா மனுஷங்க தான் எல்லாத்துலேயுமே வில்லனாக இருப்பாங்க. சரி, ஒரு சேஞ்சுக்கு ஒரு எலி மனிதனை இந்த கதையில் வில்லனாக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கற்பனை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கதைக்கு சைடு கேரக்டராக ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு, ஹீரோயின் ஆக்கிடலாம் அப்படின்னு ஐடியா வச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் ஒரு 2 கேரக்டர் முக்கியமாக நான் சொல்லணும். முதல் கேரக்டர் பார்த்திங்கன்னா தாத்தா, பிரியோலனோட தாத்தா. அவர் பார்த்திங்கன்னா தன்னோட பேரனுக்காக என்ன வேணாலும் செய்வார், எதையும் செய்வாருங்கிற மாதிரி இந்த பிரியோலனில் நான் கொண்டு வந்திருப்பேன். ஒரு சீன் வச்சுருப்பேன். அந்த சீனில் பார்த்திங்கன்னா பிரியோலன் கிட்ட ரொம்ப வளர்ப்பாங்க. அப்போ பிரியோலன் சண்டை போடும்போது திடீர்னு குறுக்க தாத்தா அந்த வில்லனோட கழுத்தை பிடிச்சி, என் பேரன்கிட்டே சண்டைக்கு வரீங்களா, உங்களை சாவடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட மாதிரி ஒரு சீனு. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரியோலன் அவனோட தாத்தாவை சமாதானப்படுத்துகிற மாதிரி அந்த கதையில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ ஒரு தாத்தாக்கும் பேரனுக்கும் ஒரு பாசம் அந்த இடத்துல இருக்கும், கோபமும் அந்த இடத்துல இருக்கும். 2வது கேரக்டர் பார்த்திங்கன்னா ராஜ்ஜீரோ. இந்த ராஜ்ஜீரோ கேரக்டர் பார்த்திங்கன்னா இவனும் ஒரு எலி தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் பண்ணி பிரியோலனோட நகரத்துக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கதையில் நான் அமைச்சிருப்பேன். ராஜ்ஜீரோக்கும் பின்னாடி ஒரு பெரிய வார் கதை இருக்குது. அதை நம்ம இன்னொரு சாப்டரில் பார்க்கலாம். இந்த ராஜ்ஜீரோவும் பிரியோலனும் சந்திக்கிற மாதிரி ஒரு சீனும் வச்சுருப்பேன்.
அப்போ பிரியோலன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருப்பார். அப்போ வந்து ராட்ஜரோ காப்பாற்றுற மாதிரியும் பிரியோலனும் ராட்ஜரோவும் சேர்ந்து சண்டை போடுற மாதிரியும் 2 பேரும் அங்கேருந்து அந்த கோட்டையிலேருந்து எஸ்கேப் ஆகுற மாதிரியும் அந்த சீனை நான் வந்து அதில் அமைச்சிருப்பேன். இது வந்து நான் சொல்கிற எல்லா கதையுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கதை தான். அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறதுனால அந்த டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகுது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இன்னொரு வில்லன் இருக்கார். அந்த புலியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மறந்துடுச்சு, 1 வருஷம் ஆச்சு இல்லை. அந்த புலி வந்து ஒரு வேட்டைக்காரன். வில்லன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேட்டைக்காரனை கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு பிரியோலன் வந்து எனக்கு உயிரோடு வேணும், அவனை எனக்கு பிடிச்சி கொடு, உனக்கு நான் எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த புலி வேட்டைக்காரன் சொல்லுவான், நம்ம நட்புக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேண்ணா, காசுக்காக நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியோலனை பிடிக்க போவான். அப்போ போகிற இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரியோலனுக்கும் அந்த வேட்டைக்கார புலிக்கும் பயங்கரமான சண்டை வந்துடும். சண்டை வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கேரக்டர் இடையில வந்து போடுது. என்ன கேரக்டரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானி அப்படின்னு ஒரு புது கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிரியோலனில் வருது, மல்டிவர்ஸுங்கிற மாதிரி. ஜானி பற்றியும் ஒரு கதை இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயல் கேரக்டர். அதுவும் ஒரு தனி சாப்டரில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கதையெல்லாம் எழுதி சூப்பராக வாய்ஸ் ஓவர்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா தடங்கள். வாய்ஸ் ஓவரில் டைலாக் நல்லா பேசிகிட்டு இருப்பேன், அப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு விட்டுருவேன். என்னடா இது, திரும்பவும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பேன், விட்டுருவேன். போக அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்காம சொல்ல தெரியாது, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி, மனப்பாடம் பண்ணி என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய கான்செப்டை எழுதி ஃபோனோட டிஸ்பிளேயில் வச்சுட்டு அதை அப்படியே நான் வந்து படிப்பேன். படிக்கும்போது அதில் சில தமிழில் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அதை நான் கொஞ்சம் திருத்தி என்னோடய கற்பனையில் அந்த டயத்தில் எனக்கு என்ன தோணுதோ அப்படியே நான் வந்து வாய்ஸ் ஓவரில் சொல்லிவிடுவேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஸோ அதனாலேயே எனக்கு நிறையா பிரச்சனைகள் வருது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு கண் எரிச்சல் வருது. ஏன்னா டிஸ்பிளே நான் பார்த்துட்டே இருக்கேன்னா, அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் அதிகமாக வரும். நைட்டு என்னால் தூங்க முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே கருக்கிறது, கருவளையம், அது ஒன்று வரும். அதுக்கப்புறம் நைட்டில் எப்போயாச்சும் ஒரு நாள் எனக்கு சரியாக தூக்கம் வராது. எனக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்ட பார்வை தான், தூர பார்வை எனக்கு கிடையாது. தூரத்தில் யார் நின்று எனக்கு கை காட்டினாலும் தெரியாது, மங்கலாக இருக்கும். இந்த எல்லா பிரச்சனையும் நான் சமாளிச்சுட்டு அடுத்து இந்த கதையை எப்படி கொண்டு போகலாம், இந்த கான்செப்டை எப்படி எழுதலாம், என்னென்ன கேரக்டருக்கு என்னென்ன பேர் வைக்கலாம், என்னென்ன சீனு வைக்கலாம், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எத்தனை வைக்கலாம், எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எனக்குள்ளே ஒரு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் 24 மணி நேரமும். என்னை பற்றி நான் எதுவுமே கவலைப்படாமல் என் கான்செப்டை எப்படியாச்சும் ஒரு 4 பேராவது பார்க்கணும், அவங்க அந்த கதைக்கு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உழைக்கிறேன். சில பேர் பார்ப்பாங்க, சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கதை ரீச் ஆகும், சில நேரத்துக்கு ரீச் ஆகாது. கதை போட்டு 1 வாரம் கழித்து பார்ப்பேன், கொஞ்சம் வியூஸ் வந்திருக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான், என் கதையை 4 பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி தான் இந்த பிரியோலன் கதையும் கொண்டு போனேன். ஆனால் அது ஆடியன்ஸுக்கு சரியாக ரீச் ஆகலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க, அது எனக்கு ஒரு மன திருப்தி. வாழ்க்கைனா வெற்றி தோல்வி இருக்கத்தான் செய்யும், அதுக்காக நம்ம வந்து மனசை தளர விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்ப்பீங்கிற நம்பிக்கையில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த பிரியோலன் கதை என்னத்தான் ஃப்ளாப்பாக இருந்தாலும் பிரியோலன் 2 கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கையில் நான் பிரியோலன் 2வை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் காலம் காத்திருங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.